2025க்குள் காசநோய் இல்லா தமிழ்நாடு எனும் இலக்கை நோக்கி இந்த துறையின் சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கடந்த ஆண்டு 2022 ஜூலை திங்கள் 1ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் நம்முடைய பட்டினப்பாக்கம் பகுதியில், குறிப்பாக நொச்சிக்குப்பம் பகுதியில் 23 டிஜிட்டல் எக்ஸ்ரே இயந்திரங்கள் அன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டது. அந்த டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதிலும் குக்கிராமங்கள், மலை கிராமங்கள் என்று எல்லா பகுதிகளுக்கும் சென்று இந்த மாதிரிகளை, சளி மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்வதும் டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுப்பதும் என்கின்ற வகையில் மிகப்பெரிய அளவிலான அந்த சோதனைகளை செய்து வருகிறது. இந்த மொபைல் எக்ஸ்ரே டயக்னோஸ்டிக் வேன்ஸ் இன்றைக்கு ஒரு பெரிய அளவில் பயன்பாட்டில் இருந்து வருகிறது. அதேபோல் 2022 டிசம்பர் திங்கள் 29ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் திருச்சி சன்னாசிப்பட்டியில் ரூபாய் 11 கோடி செலவில் 46 நேட் கருவிகள், அதாவது இந்த காசநோயை துல்லியமாக கண்டறிகிற அதிநவீன கருவிகள், நேட் கருவிகள் 46 ரூபாய் 11 கோடி செலவில் தெரிவிக்கப்பட்டு அன்றைக்கு பயன்பாட்டிற்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. அப்படி கொண்டு வரப்பட்டதன் மூலம் இதுவரை 4 லட்சம் நபர்களுக்கு சளி மாதிரி பரிசோதனைகள் செய்யப்பட்டு வருகிறது. அதன் மூலம் அதோடு மட்டுமல்லாது கடந்த ஓராண்டு முழுவதும் 20 லட்சம் சளி மாதிரி பரிசோதனைகள் செய்யப்பட்டு இதுவரை தமிழ்நாட்டில் 97,000 காச நோயாளிகள் கண்டறியப்பட்டு இருக்கிறார்கள். இந்த 97,000 காச நோயாளிகளுக்கும் மருத்துவ சிகிச்சை மட்டுமல்லாது நூற்றுக்கணக்கான தன்னார்வலர்களை கொண்டு அவர்களுக்கு ஊட்டச்சத்து வழங்குகிற அந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிக சிறப்பான பயன்பாட்டில் இருக்கிறது. இப்படி அந்த தன்னார்வலர்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 2022 ஜூலை திங்கள் 1ஆம் தேதி 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களை தனித்தனியே பாராட்டு சான்றிதழ்களை தந்து அவர்களை பாராட்டி மகிழ்ந்தார்கள். அந்த வகையில் காசநோய் இல்லா தமிழ்நாடு என்கின்ற வகையில் இந்த இலக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய மரியாதைக்குரிய IOCL, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் என்கின்ற இந்த நிறுவனம் ஏற்கனவே எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையில் பல்வேறு பணிகளை CSR பங்களிப்புடன் செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது IOCL இன்றைக்கு மருத்துவத்துறைக்கு பல வகைகளில் உதவியாகவும் இருந்து வருகிறார்கள். குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டுமானால் கடந்த மாதம் தென்காசியில் ஏற்பட்ட அதிகன மழை பாதிப்பின் போது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வெள்ளம் சூழ்ந்து மின் துண்டிப்பு ஏற்பட்ட சூழலில் நம்முடைய மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அவர்கள் உடனடியாக இங்கிருந்து மருத்துவக் கல்வி இயக்குநரை அங்கே அனுப்பி பெரிய அளவிலான அந்த வெள்ளத்தை கடந்து மருத்துவக் கல்வி இயக்குனர் அவர்கள் அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்றபோது மின்சாரம் துண்டிக்கப்படுகிற நிலையில் உடனடியாக அங்கே ஜெனரேட்டரை டீசல் கொண்டு இயக்க வேண்டிய அந்த சூழலில் IOCL தான் அப்போது கை கொடுத்து அந்த ஜெனரேட்டர் இயக்கப்பட்டு இன்றைக்கு அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தவர்கள் அனைவரும் உயிர் பாதுகாப்பு பெற்றார்கள். அந்த வகையில் IOCL என்பது மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு கொரோனா பேரிடர் காலத்திலும் பல்வேறு வகைகளில் ஆக்சிஜன், அந்த சிலிண்டர்ஸ், கான்சன்ட்ரேட்டர்ஸ் போன்ற பல்வேறு உபகரணங்களை இந்த துறைக்கு தந்து உதவி இருக்கிறது. அதனுடைய தொடர் செயல்பாடுகளில் ஒன்றாக இன்றைக்கு அவருடைய
பெருநிறுவன கூட்டு சமூக பொறுப்பு என்று சொல்லப்படுகிற சிஎஸ்ஆர் நிதியிலிருந்து 27 கோடியே 96 லட்சம் ரூபாய் செலவில் காசநோயை கண்டறியும் அதிநவீன மூலக்கூறு கண்டறியும் கருவிகளை வழங்குவதற்காக இன்றைக்கு ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்கள். அதன்படி இன்று முதல் அந்த மூலக்கூறு கண்டறியும் கருவிகள் இந்த 27 கோடியே 96 லட்சம் மதிப்பீட்டில் வாங்கப்படவிருக்கிறது. அப்படி வாங்கும் பட்சத்தில் நம்முடைய இந்த துறையின் அலுவலர் மரியாதைக்குரிய மருத்துவர் ஆஷா ஃப்ரெட்ரிக் அவர்கள் எடுத்து சொன்னதைப் போல இது ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் காசநோய் கண்டறிவதற்குரிய அந்த பயன்பாடு இதன் மூலம் பெருகவிருக்கிறது. எனவே அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வாழ்த்துக்களோடு அறிவார்ந்த ஆலோசனைகளை பெற்று இந்த சிஎஸ்ஆர் நிதி பங்களிப்புடன் இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதில் துறை பெருமை கொள்கிறது. இதற்காக 27 கோடியே 90 லட்சம் ரூபாய் இந்த துறைக்கு தர முன்வந்திருக்கிற ஐஓசிஎல் நிர்வாகத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறது. மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு முதல்ல நன்றி பாராட்டுகள். ஏன்னா அந்த 4 மாவட்டங்களில் தொடர்ந்து செக்ரட்டரி முதற்கொண்டு டைரக்டர் எல்லாமே ஒர்க் பண்ணாங்க. அது ஒரு அமைச்சரும் தான் சேர்த்து வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அந்த கருவிகள் பொறுத்த வரைக்கும் மற்ற கிராமப்புறங்களில் அந்த எந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ கருவி இருக்கும்? அதான் இப்போ அதெல்லாம் அதிகமாக மொத்தம் எத்தனை ஆரம்ப சுகாதார நிலையம்? 270. மொத்தம் 2286 ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 272 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கண்டறியப்பட்டு ஆரம்ப கால இது பரிச்சார்ந்த ரீதியாக அவைகள் அங்கே கொண்டு போய் அந்த பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்படவிருக்கிறது. தொடர்ச்சியாக இப்போ தேவைப்படும் பட்சத்தில் ஐஓசிஎல் அடுத்த ஆண்டும் கூட இன்னமும் கூடுதலான நிதி ஆதாரத்தை அதற்காக தருவார்கள். நம்ம இலக்கு 2025க்குள் காசநோய் இல்லா தமிழ்நாடு. அந்த வகையில் ஐஓசிஎலும் இதில் பங்கு பெற்றிருப்பது என்பது பாராட்டுக்குரிய ஒன்று. காசநோயை பொறுத்த வரைக்கும் அந்த நோயாளிகளுக்கு அந்த மாத்திரை சாப்பிட பெரிய பிரச்சனை இருக்கும். அதுக்கு என்ன ஆல்டர்னேட் ஏதாவது அந்த குறைஞ்சதே அந்த பவர்ஃபுல்லாக கொடுக்கறதுக்கு ஏதாவது ஐடியா இருக்கு? இல்லை, மாத்திரைகள் என்பதையும் கடந்து அவர்களுக்கு தேவை ஒரு ஊட்டச்சத்து, புரதச்சத்து தான். அதை இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களின் மூலம் தொடர்ச்சியாக தரப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தன்னார்வலர்களையும் முதன்முறையாக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களே இந்த நொச்சிக்குப்பம் பகுதியில் நடைபெற்ற இந்த டிஜிட்டல் எக்ஸ்ரே வாகனங்கள் இயக்கி வைக்கிற நிகழ்ச்சியில் அவர்களுக்கு தனித்தனியே ஒரு பாராட்டு கேடயங்களை வழங்கினார்கள். இப்போ ஒரு பெரிய அளவில் மகிழ்ச்சியாக முன்வந்து தன்னார்வலர்கள் இந்த ஊட்டச்சத்து தருகிற அந்த திட்டத்தில் இணைந்திருக்கிறார்கள். அந்த வகையில் பாதிப்புக்குள்ளான கடந்த ஆண்டு கூட சளி மாதிரிகளின் மூலம் சளி பரிசோதனைகள் மூலம் பாதிக்கப்பட்டவர்கள் 97,000 பேர் என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே பயன்பெறுகிற வகையில் அந்த திட்டம் இன்றைக்கு மிக சிறப்பாக செயல்பாட்டில் இருக்கிறது. இல்லை, இப்போ நான் நேற்றைக்கு கூட அது சொன்னோம். ஒரு 20-30 என்கின்ற அந்த எண்ணிக்கைக்குள்ளதான் இருக்கு. நேற்றைக்கு ஒரு 25 என்கின்ற அளவில் இருந்தது. அதில் ஒரு 15 சென்னை, மற்றது 10 மற்ற மாவட்டங்களில். நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த JN.1.1 இந்த வைரஸ் பரவல் உலக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. பெரிய அளவிலான தாக்கம் இருந்து கொண்டிருக்கிறது. ஐரோப்பிய நாடுகளில் இப்போ கொரோனா எண்ணிக்கையை கருத்தில் கொள்வதில்லை, கணக்கெடுக்கிறது இல்லை. ரொம்ப நாளுக்கு முன்னாடியே விட்டுட்டாங்க. ஆனால் இன்னமும் இந்த ஆசிய நாடுகளில் இங்கே கொஞ்சம் இந்தியா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான நாடுகளில் தான் இந்த கணக்கெடுக்கிறதுங்கிறது வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் சிங்கப்பூரில் இதனுடைய பாதிப்பு 1000 கணக்கில் பெருகி இருந்தது. இப்போ சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அதுக்கு 5th அந்த டோஸ் இந்த பூஸ்டர் 5வது டோஸ் கொடுக்கணுன்ற மாதிரி அங்கே அறிவுறுத்திருக்கிறாங்க. சிங்கப்பூரில் இருக்கிற நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் NUSஓட நாம் தொடர்ச்சியாக அங்கே இருக்கிற மருத்துவர்களோட பேசின்னு இருக்கிறோம். இப்போ அந்த பாதிப்பு கூடுதலாக இல்லைனாலும் அவங்க 5வது டோஸ் போட்டுக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவை பொறுத்தவரை மக்கள் நல்வாழ்வுத்துறையின் ஒன்றிய அரசு இப்போ அதுக்கான அவசியம் இப்போ தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஒன்றிய அரசின் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்தின் சார்பிலும் கூட
அறிவுறுத்தப்பட்ட விஷயங்களும் WHO-வும் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்பது வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், சிறு குழந்தைகள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்கள், அது மட்டும் இல்லாமல் இணை நோய் உள்ளவர்கள், கோமார்பிடிட்டிஸ், இவங்க அத்தனை பேருமே பொதுவான இடங்களுக்கு செல்லும் போது முகக்கவசங்களை அணிந்து செல்வதும், கைகளை அடிக்கடி சோப்பு போட்டு கழுவிக்கொள்வதும், ஒரு சமூக இடைவெளியை கடைபிடிப்பதும் நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது பொது சுகாதாரத்துறையின் சார்பில் தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. அதை தவிர்த்து பெரிய அளவிலான பாதிப்புகள் இதில் இதுவரை இல்லை. அது மிதமான அளவுக்கான பாதிப்பு தான். ஒரு 4-5 நாளில் சரியாயிருது. அந்த வகையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் மருத்துவமனைக்கு செல்லும் அளவுக்கான அந்த தீவிரத்தன்மை இந்த பாதிப்பில் இல்லை. அதில் இப்போ கடைசியாக ஒரு 26 பரிசோதனைகள் அனுப்பியிருந்தோம். அந்த 26ல் 23 JN1, மீதி 3 XBB, அது பழைய வைரஸ். இப்போ அந்த 23மே கூட இப்போ எல்லாருமே நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கிறோம், கண்காணிச்சுன்னு இருக்கிறோம். இந்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் ஏற்கனவே சரியாகி போயிட்டாங்க. அவங்க மாதிரிகளோட ரிசல்ட் வரத்துக்கு முன்னாடி அவங்கெல்லாம் சரியாகி போயிட்டாங்க. இப்போ மற்றவங்களுக்கு எங்கேயாவது கிளஸ்டர் ஏரியாஸில் இந்த பாதிப்புகள் ஒரு கிளஸ்டர் இருந்துச்சுன்னா அங்கிருந்து மாதிரி எடுத்து பரிசோதனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். ஆனால் எங்கேயும் கிளஸ்டர் உருவாகலை. ஏதாவது ஒரே வீட்டில் 2 பேருக்கு 3 பேருக்கு வர்றது, அக்கம் பக்கத்து வீடெல்லாம் மொத்தமாக 10-15 பேருக்கு ஒரு தெருவில் வருது, அந்த மாதிரி எங்கேயும் இல்லை. இண்டிவிஜுவல்ஸ் தான் வருது. வந்திருந்தாலும் அவங்க இந்த உடனடியாக மருத்துவர்களை அணுகும்போது ஒரு 4-5 நாட்கள் மருத்துவத்திற்கு பிறகு குணமடைந்து விடுகிறார்கள். இந்த பெயின் கில்லர் டேப்லெட்ஸை போதை மாத்திரையை பயன்படுத்தி ரீசெண்ட் டேஸில் கல்லூரி மாணவர்கள் இறந்துருக்காங்க. இப்போ நம்ம சிட்டி கமிஷனர் கூட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காரு. நம்ம என்ன ஆக்ஷன் எடுத்துக்கணும்? அதாவது பெயின் கில்லர் நம்ம தடுக்க முடியாது. அதை உட்கொள்வது, அதாவது தற்கொலை முயற்சியை மேற்கொள்ளுபவர்கள் அல்லது இந்த போதைக்காக பயன்படுத்துபவர்கள் எந்த தவறான விஷயத்தையும் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் ஒரு கொக்கோ கோலாவில் போய் ஒரு ஆஸ்பிரின் மாத்திரையை போட்டு அது போதைக்கு பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் இந்த இது ஒட்டுறதற்கு ஃபெவிகால் அதை எடுத்து சாப்பிட்டாங்க. இது மாதிரி மோசமான ஒரு முன்னுதாரணங்களை மேற்கொள்பவர்கள் ஒரு சிலர் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அவர்களாகத்தான் பார்த்து இதை திருந்தணும். இப்போ சட்ட ரீதியாக இப்போ நம்ம சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படாத மருந்துகள் எங்கேயும் விற்கிறத நம்ம தடுக்கிறோம். அங்கங்கே இருக்கிற இப்போ இந்த ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டு, ட்ரக் கண்ட்ரோல், இவங்க எல்லாருமே அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்க தான் செய்கிறாங்க. இதில் தீவிரமாக கண்காணிக்கிறோம். அதில் எங்கேயாவது எதில் போதை கிடைக்குன்னு ரொம்ப தீவிரமாக ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு உலக சாதனை படைப்பவர்கள் ஒரு சிலர் எங்கேயாவது இருக்கத்தான் செய்கிறார்கள். நான் சொல்றேன், ஒரே ஒரு செக்ரட்டரி சார், பெயின் அதாவது ட்ரக்ஸ் பொறுத்தவரையிலே இப்போ ஹெல்த் மினிஸ்டர் சாரும் இதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக ஒரு பெரிய லெவலில் கணிக்குதா எங்களுக்கு ஏற்கனவே அறிவுரை கொடுக்கப்பட்டது. ஸோ மெயின் பாயிண்ட் என்ன, ட்ரக்குடைய எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை எல்லா ட்ரக் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு த்ரூ அவுட் தமிழ்நாடு மெடிக்கல் ஷாப்ஸ்லே இதே மாதிரி பழக்கம் போடக்கூடிய ட்ரக்ஸ் பல்க்ல எங்கெங்கே சேல் பண்ணுறதா வாய்ப்பு இருக்கு, அல்லது தவல் இருக்கு, அது அவ்வப்போது திடீர்னு செக் பண்ணி 15 நாள்ல ஒரு தடவை நாங்கள் ஸ்டேட் லெவலில் நானும் கூட போலீஸோட ADGP என்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் ரிவ்யூ பண்ணுறோம். அந்த அடிப்படையிலே சில இடத்துல ஷாப்ஸ்லேருந்து பல்க் ஹேபிட் ஃபார்மிங் ட்ரக் சேல் இருக்கிறதா கண்டுபிடிச்சிட்டு அவங்களுக்கு உரிய ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது. குறிப்பாக வட சென்னையில இது ஸ்ட்ராங்காக இது கண்காணிக்கப்பட்டு வருகிறது. போலீஸ் கமிஷனரிடம் கூட வரக்கூடிய தகவல் அடிப்படையில் எங்கெங்கே இது மாதிரி பல்க் சேல் இருக்கின்றது அது நாங்கள் கண்காணிக்கிறோம். we are taking action in this. பெயின் கில்லர்ஸ் மட்டும் இல்லை, எந்த மருந்து மாத்திரமே மருத்துவரின் பரிசோதனை அவருடைய அந்த பரிந்துரை சீட்டு இல்லாமல், ஒப்புகை சீட்டு இல்லாமல் கொடுக்கவே கூடாதுங்கிறத உறுதியாக சொல்லியிருக்கிறோம். அந்த மாதிரி கொடுக்குற அந்த மருந்தகங்கள் எதுவாக இருந்தாலும் யாராவது இங்கே இந்த துறைக்குன்னு நிறைய 104ங்கிற நம்பருக்கு அதுக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்கன்னா கூட நடவடிக்கை எடுப்போம். அது மாதிரி ஏதாவது ஒரு மருந்தகம் அந்த மருத்துவரோட பரிந்துரை சீட்டு இல்லாமல் மருந்து தராங்கன்னு சொன்னால் நடவடிக்கை எடுக்கலாம்.
நம்ம துறையின் செயலாளர் சொன்னது மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குட்கா, அந்த பான்பராக் இந்த மாதிரியான போதை வஸ்துக்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த 3 ஆண்டாகவே பெரிய அளவில் அதுக்கான ஒரு ஸ்பெஷல் டிரைவு விழிப்புணர்வு எல்லாம் பண்ணி நிற்கிறாங்க. அந்த வகையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் உள்ளாட்சி அமைப்புகளும் வியாபாரிகள் சங்கம்லாம் கூட நிறைய கூட்டம் போட்டு நிறைய நடவடிக்கைகள் எடுத்துருக்கிறோம். இப்போ கடந்த ஓரிரு மாத காலமாக துறையின் செயலாளர் எல்லா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த ஃபுட் சேஃப்டி மாவட்ட அலுவலர்களை அதில் வந்து ரொம்ப தீவிரமாக கண்காணிக்க வச்சு இப்போ முதல்ல வந்து அந்த கடையிலையாவது கண்டுபிடிச்சா இமிடியேட்டாக சீல் வைக்க சொல்லி நிற்கிறோம். அந்த வகையில் இப்போ 1000க்கும் மேற்பட்ட கடைகள் தமிழ்நாடு முழுவதும் சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சீல் வச்சுட்டு உடனே நிறைய கடைக்காரங்க சங்க நிர்வாகிகளோடு வந்து இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கும் சொன்னது, அவங்களே இதில் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. பெருமதிப்பிற்குரிய திரு விக்ரமராஜா அவர்களே கூட இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு இதை விற்கக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. இப்போ ஒரு சில கடைகள் வேறு வழியே இல்லாமல் ஒரு 1000க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டு இருக்கிற காரணத்தினால் அவங்களும் இங்கே வந்து ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இப்போ அவங்களுமே இது பெரிய தவறு என்பதை உணர்ந்து கொண்டு அவர்களே ஏதாவது சின்ன அளவில் பண்ணவங்கள ஒரு வார காலம் 2 வார காலம் அது மாதிரி மூடிட்டு அதுக்கப்புறம் அவங்க கையில் எழுதி வாங்கிக்கின்னு ஒரு முதல் தடவை மன்னிச்சு விட்டுடலாம், 2வது திரும்பவும் விற்றாங்கன்னா பர்மனெண்ட்டாக மூடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒத்துன்னு போயிருக்கிறாங்க. அதுக்கான ஒரு வரைவு திட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்களில் அதை கூட துறை வெளிப்படுத்தவிருக்கிறது. இப்போ அதை விற்றவங்க எந்த அளவுக்கு வச்சு வித்துட்டு இருந்தாங்க, அவங்க பேரில் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இந்த கடை மூடனா அவங்க எத்தனை நாளுக்குள்ளே திரும்ப நாங்கள் இதை செய்ய மாட்டோம்னு ஒரு வருத்த கடிதம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் எவ்வளோ நாளுக்குள்ளே அதை திறக்கிறது அப்படிங்கிறத முடிவு எடுக்கிறது இன்னும் 2-3 நாளில் முடிவு எடுத்து அறிவிக்கலான்னு இருக்கிறோம். 1000க்கும் மேற்பட்ட சிறு கடைகள் தற்போது மூடப்பட்டிருக்கிறது. மிக கடுமையாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த போதை வஸ்துக்களின் நடமாட்டத்தை 100% குறைக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். அதனுடைய விளைவாகத்தான் இந்த நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி போயிருப்பீங்க, அதிக அந்த இடத்துல ஏதாச்சும் என்ன சொல்றது நோய் பரவாது அந்த மாதிரி இருக்கா, தடுக்கப்பட்டிருக்கா, எந்த அளவுக்கு? அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு. அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 30 வரைக்கும் 10 வாரங்கள் வடகிழக்கு பருவமழை ஒட்டி மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் அறிவித்தோம். அந்த மாதிரி அறிவிக்கப்பட்ட வகையில் இதுவரை 10 முகாம்கள் நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த 10 முகாம்கள்னா 10 வாரங்கள், ஒவ்வொரு வாரமும் 2000 3000 வரையில அந்த முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை மட்டும் 26,837 முகாம்கள். அதில் பயன்பட்டவங்க மட்டும் 12,27,623 பேர். மிக்ஜாம் புயல் சென்னையில் பாதிச்சப்ப சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களுக்கு மட்டும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தொற்று நோய்களின் பரவல் அதிகரிச்சிடக்கூடாது, ரொம்ப தீவிரமாக கண்காணிக்கணும்னு சொன்னதோட விளைவா டெய்லியுமே இங்கே முகாம்கள் நடத்தி 13,462 முகாம்கள் இந்த 4 வாரங்களில் மட்டும், ஏற்கனவே நான் சொன்ன அந்த 26,000க்கும் மேற்பட்ட முகாம்களை கடந்து 13,482 முகாம்கள் இந்த மிக்ஜாமுக்காக இந்த 4 மாவட்டங்களில் நடத்தப்பட்டது. இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் 7,95,281 பேர் அதன் மூலம் பயன்பட்டார்கள். இந்த மிக்ஜாம் புயலுக்காக இந்த 4 மாவட்டங்களில் 6ஆம் தேதி 6/12 தொடங்கி 20/12 வரைக்கும் நடத்தியிருக்கிறோம். அதனால ஒருத்தருக்கு கூட இந்த மழைக்கால தொற்று நோய் பாதிப்பு என்பது சுத்தமாக இந்த 4 மாவட்டங்களில் இல்லை என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. அதை தொடர்ந்து தூத்துக்குடியை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்களில் இந்த மிக கனமழை பெய்த நேரத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதே மாதிரியான ஒரு அறிவுரையை இந்த துறைக்கு சொன்னதன் விளைவா இதுவரை அங்கே நடத்தப்பட்டிருக்கிற முகாம்கள் 7,892 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த முகாம்கள் கூட 17 அன்னைக்கு ஆரம்பித்து, அன்னைக்கு நானும் நம்முடைய துறையின் செயலாளர் தான் போய் அங்கே தொடங்கி வச்சோம். 17ஆம் தேதியிலிருந்து இந்த 2ஆம் தேதி நேற்றைக்கு வரை, இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னமும் அங்கே முகாம்கள் நடத்துறத முடிவுக்கு வரல. நேற்றை வரை நடைபெற்ற முகாம்கள் இந்த 4 மாவட்டங்களில் 7,892. அதில் இந்த 4 மாவட்டங்களில் மட்டும் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 48,604. ஆக மொத்தம் இதுவரைக்கும் இந்த மழைக்காலம் அக்டோபர் 29க்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும்
முகாம்களின் மூலம் மட்டும் பயன்பெற்றிருப்பவர்களுடைய எண்ணிக்கை 24,13,13,351. இந்த அளவுக்கு மருத்துவ முகாம்கள் இந்த துறையின் வரலாற்றில் வேறு எப்போதுமே நடைபெற்றதில்லை. 10 வாரங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டதும், மிக்ஜாம் புயலுக்கு மட்டும் தனியாக நடத்தப்பட்டதும், மிக கனமழைக்காக தென் மாவட்டங்களில் நடத்தப்பட்டதும், இதுவரை நடத்தப்பட்ட முகாம்களின் எண்ணிக்கை 24,013. நடத்தப்பட்ட முகாம்களின் மொத்த பயனாளிகள் 24,13,351 பேர் பயன்பெற்றிருக்கிறார்கள். மொத்த முகாம்களை பொறுத்தவரை 48,604 முகாம்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த குடிநீர், காய்ச்சிய குடிநீரை குடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து அறிவுறுத்தினோம். அறிக்கைகளின் வாயிலாகவும் நாங்கள் நேரடியாக தூத்துக்குடி, தென்காசி போனப்ப அங்கே அறிவுறுத்தி மக்களுக்கு ஏன்னா அங்கே குடிநீர் ஆதாரங்கள் இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு விட்டது. அவங்க சொந்த குடிநீரைத்தான், போரு, அவங்க வீட்டருகில் இருக்கிற கிணறு, இந்த மாதிரி குடிநீரை பருகிய வண்ணம் இருந்தார்கள். அதில் இந்த நோய் பாதிப்புகள் வந்துடக்கூடாதுங்கிறதால காய்ச்சிய நிலையில் குடிக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 40 லட்சம் குளோரின் டேப்லெட்ஸை வாங்கி 25 லட்சமா 20 லட்சமா காசு 20,16,000 20,16,000 ரூபாய் செலவில் 40 லட்சம் குளோரின் மாத்திரைகள் வாங்கி நானும் நம்முடைய துறையின் செயலாளரும் ஏரல்ங்கிற பகுதியில் வீடு வீடாகவே போய் இந்த குளோரின் மாத்திரையை கொடுத்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்திட்டு வந்திருக்கிறோம். அந்த வகையில் இதுவரை ஒருவருக்கு கூட இந்த மழைக்கால நோய் பாதிப்பு என்பது சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களிலும் இல்லை, தென்காசி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் 4லும் கூட எங்கேயும் இல்லை. அதாவது ஒரு 60க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பெரிய அளவிலான பாதிப்பு இருந்தது. ஒரு மாடி முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தது. ஒரு 4-5 இடங்களில் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. ஒரு 10க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளில் மருந்து மாத்திரைகள்லாம் அழிந்து போனது. இந்த 60க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள் 100க்கும் மேற்பட்டவைகள். இவ்வளவு பெரிய பாதிப்புக்கு பிறகும் கூட அந்த நம்முடைய மரியாதைக்குரிய துறையின் செயலாளர் அங்கேயே முகாமிட்டிருந்தார். அவரும் டிஎம்இ, டிபிஹெச் எல்லா அதிகாரிகளும் அங்கேயே இருந்து மோட்டர்லாம் பண்ணி இப்போ எங்கேயும் தண்ணி தேங்கி நிற்கிறது இல்லை. ஆத்தூர் மாதிரியான இடங்கள்ல தான் ஒரு வார காலம் அந்த தண்ணீரிலேயே மூழ்கி இருந்தது. இப்போ அங்கேயும் சகஜ நிலைக்கு வந்துடுச்சு. ஆத்தூர், ஏரல் இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல மட்டும்தான் அதிக பாதிப்பை சந்தித்தது. அங்கேயும் இப்போ சகஜ நிலைக்கு வந்துருச்சு. பெரிய அளவிலான பாதிப்பு எங்கேயும் இல்லை. இதுக்கான இப்போ அதை திரும்பவும் புதிதாக இந்த இடிந்து விழுந்த கட்டிடங்களை சீரமைப்பது, சுற்றுச்சுவர் கட்டுவது, இதுக்கெல்லாம் ஃபண்டு இந்த பேரிடருக்குன்னு கேட்குறப்போ துறையின் சார்பில் எவ்வளோ கேட்டுருக்குது சார்? 60 கோடி. மொத்தம் 49 கோடி ரூபாய் இந்த தென் மாவட்டங்களின் பாதிப்பு, இங்கே மிக்ஜாம் பாதிப்புக்காக மருத்துவ கட்டமைப்பை சீர் செய்வதற்கென்று 49 கோடி ரூபாய் இழப்பீடு கேட்கப்பட்டிருக்கிறது.